ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன். நம்ம நெட் ஆர் ஸ்லெட் பேப்பர் 1ல் இருக்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா MHRD இருக்குது இல்லையா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். அவங்க தான் பார்த்திங்கன்னா ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கும் பேசிக் ஹையர் எஜுகேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ரெஸ்பான்சிபிள். எதுக்குன்னா பிளான் பண்ணுறதுக்கு அந்த பாலிசி எதுவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா MHRD தான். அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் நம்ம கேட்டாலே MHRD அப்படின்னு நம்ம ஒரு சொல்லிட வேண்டியதுதான். இப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மிஷன் ஆன் எஜுகேஷன் த்ரூ ICT, அது NMEICT அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷனில் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி கொண்டு வரது தான். இது வந்து யார் ஸ்பான்சர் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா நம்ம MHRD தான். இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து லான்ச் பண்ணாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீச்சிங்கோட குவாலிட்டி வந்து லேர்னிங் அண்ட் டீச்சிங் குவாலிட்டி வந்து அதிகமாக்கிறதுக்காக, லேர்னிங் வந்து அதோடைய அவுட்கம்ஸ் வந்து அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த மிஷனை வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ டிஜிட்டல் எஜுகேஷன்ஸ் கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா லேர்னிங் அண்ட் தென் டீச்சிங் ரெண்டுத்துலையுமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும். குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மிஷனை வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு. நிறையா கொஷின்ஸு, அதாவது இதில் கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸ்வயம் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஸ்வயமோட அப்ரிவேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார்ம் யங் அஸ்பிரேஷன் மைண்ட்ஸ். இதான் பார்த்தீங்கன்னா இப்படியும் கேட்கலாம், இது ஞாபகம் வச்சுக்கணும், அப்ரிவேஷன்ஸும் கேட்கலாம். ஸ்வயம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மோகோஸ். இப்போ எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். இப்போ காலேஜஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மோகோஸ் வந்து இப்போ வந்து வச்சுட்டாங்க. இது வந்து ஒரு அகாடமிக் இயரை முடிக்கணும்னா கண்டிப்பாக இதையும் முடிக்கிற மாதிரி தான். இந்த மோகோஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய NPET ஸ்வயம் போர்ட்டலெலாம் நிறையா இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இது வந்து பார்த்திங்கன்னா இஸ் ஆன்லைன் கோர்சஸ். ஆன்லைனில் வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஆன்லைனில் எக்ஸாம் எழுத தான் பார்த்திங்கன்னா மோக் கோர்சஸ் சொல்லுவோம். இது எதுக்காகனா நம்ம எஜுகேஷன் குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக, IT பேஸ் பண்ணி இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மோக் கோர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிகிரியில் வந்து இதை வந்து இன்க்ளூட் பண்ணியாச்சு. இதை யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்வயமில் பார்த்தோம்னா டோட்டல் கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 2150 கோர்சஸ் இருக்குது. எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2022 வரைக்கும் பார்த்திங்கன்னா இவ்வளோ கோர்சஸ் வந்து இந்த ஸ்வயம் பிளாட்ஃபார்மில் இருக்குது. இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, MHRD தான் இது வந்து டெவலப் பண்ணாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா அவங்க கூட சேர்ந்து ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ், இந்த MHRDயும் அண்ட் தென் ஆல் இண்டியா கவுன்சில் டெக்னிக்கல் எஜுகேஷன் ரெண்டும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா அண்ட் தென் மைக்ரோசாஃப்ட்டு எல்லாம் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வயம் பிளாட்ஃபார்மை டெவலப் பண்ணாங்க. சம்டைம்ஸில் இந்த மாதிரி நமக்கு வந்து கொஷின்ஸ் கேட்கலாம். நீங்கள் ஒன் வேர்ட்ஸாக படிக்கிறதோட இந்த மாதிரி தியரிட்டிக்கலாக படிக்கும் போது பார்த்தீங்கன்னா தான் நம்ம எல்லா கொஷின்ஸுமே நம்மளால் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டு ப்ரொவைட் அதாவது இன்டகிரேட்டட் பிளாட்ஃபார்ம் அண்ட் போர்ட்டல் ஃபார் ஆன்லைன் கோர்சஸ். இது ஆன்லைன் கோர்சஸ்க்கு போர்ட்டலாக இருக்குது ஸ்வயம். இந்த ஸ்வயம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வயம் பிரபா. ஸ்வயம் பிரபா அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஏ இனிஷியேட்டிவ் ப்ரொவைடிங் 34 ஹை குவாலிட்டி எஜுகேஷன்ஸ் இதில் வந்து இருக்குது. இந்த ஸ்வயம் பிரபாவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 34 ஹை குவாலிட்டி எஜுகேஷன் சேனல்ஸ் வந்து இதில் இருக்குது. அண்ட் தென் யாரும் பார்த்தீங்கன்னா DTH இதான் பார்த்திங்கன்னா சேனலுடைய இது DTH நேமு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது வந்து 24/7 பேசிஸில் இருக்கும். இந்த கரிக்குலம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸில் வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்வயம் பிரபான்றது பார்த்திங்கன்னா வேறு நிறைய இது சேர்ந்துருக்கும். இது யார் மூலிமா தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். GSAT GSAT 15 சேட்டலைட் தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் இது வந்து எங்கே அப்ளை பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா பைசாக் காந்தி நகர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இதை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு அந்த லைப்ரரி நெட்வொர்க். இது ஞாபகம் வச்சுக்கணும். இன்ஃப்ளிப்நெட் இன்ஃபர்மேஷன் அண்ட் லைப்ரரி நெட்வொர்க் இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வயம் பிரபா இதுவும் ஒரு போர்ட்டல் தான். இவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரியும் இதுவும் இந்த எஜுகேஷன் சம்மந்தமாக இருக்க எல்லா ICTயுமே பார்த்திங்கன்னா நம்ம MHRD தான். அது ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தென் இதில் வந்து கூட யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ட் தென் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி
இந்த NME ICT ரெண்டு பேர் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து இது பண்ணாங்க. த எய்ம் ஆஃப் த ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் லேர்னிங் ரிசோர்ஸஸ். அதாவது எப்படின்னா டிஜிட்டல் லைப்ரரி இருக்கிறதுனால விஷுவல் ரெக்ஸ்பார்ட்டரி மீன்ஸ் அப்படின்னா நம்ம லேர்னிங் ரிசோர்ஸஸ் எந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க் இருக்கணுமோ நமக்கு தேவையான எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிடைக்கும். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ் த சிங்கிள் விண்டோ சர்ச் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஞாபகம் வச்சுக்கணும். சிங்கிள் விண்டோ சர்ச் ஃபெசிலிட்டின்றத நமக்கு வந்து ஞாபகம் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். சிங்கிள் விண்டோ சர்ச் ஃபெசிலிட்டி இதில் வந்து இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் வந்து டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா. இதோடைய ஃபஸ்ட்டு டைட்டில் வச்சது என்னென்னா டெவலப்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா டுவார்ட்ஸ் பில்டிங் ஏ நேஷ்னல் அசெட். ஓகேவா? ஹாஸ் பின் சாங்ஷன் த IIT. இது யார் சாங்ஷன் பண்ணாங்கன்னா IIT தான் வந்து சாங்ஷன் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 24 இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். 24/7 அம்ப்ரெல்லா டிஜிட்டல் லைப்ரரி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்திங்கன்னா WIT1 இந்த நெக்ஸ்ட்டு லைப்ரரி நெக்ஸ்ட்டு ICTயில் நம்ம பார்க்க போகிறது எஜுகேஷன் சம்மந்தமாக. இட் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் இது எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பேக்ரவுண்ட்ஸு, நிறைய கான்டாக்ட் அட்ரஸஸ் இதில் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும், ஸ்காலர் பப்ளிகேஷன் யார் பண்ணாங்க, ஸ்கில்ஸு, ரிசர்ச்சஸ், ஐடென்டிட்டி அந்த மாதிரி டேட்டாஸ்லாம் இருக்கலாம். ஒருத்தனை பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் தென் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ்பர்ட்ஸ்னால் யார், இப்போ யாரோ ஒரு ஆத்தர் இருப்பாங்க அவங்கள பற்றின டீட்டெயில்ஸு, இல்லை யாரோ சயின்டிஸ்ட் இருப்பாங்க, யாரோ ரிசர்ச்சர்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வரும். இந்த டேட்டா பேஸ் அண்ட் மெயின்டைன் பை த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா பேஸ் இந்த WIT1 இது யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா Info-Lib-Net தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறதுனா நேஷ்னல் அகாடமிக் டெஸ்பாட்டரி. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ரொவைட் ஆன்லைன் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் ஆல் அகாடமிக் அவார்ட்ஸ். அகாடமிக் வைஸாக வந்து அவார்ட்ஸ் வாங்குறாங்க இல்லையா, சர்டிஃபிகேட்ஸு, டிகிரிஸு, மார்க் ஷீட்ஸு அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் பார்த்திங்கன்னா NAD நேஷ்னல் அகாடமிக் டிஸ்பாட்டரி. இது வந்து பார்த்திங்கன்னா 24/7 ஆன்லைன் ஸ்டோரஸ் அண்ட் சைஸ் அந்த மாதிரி. ஓகேவா? இது எதை பேஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சர்டிஃபிகேட்ஸு, டிப்ளமோஸு, டிகிரிஸு, மார்க் ஷீட்ஸு இந்த மாதிரி பேஸ் பண்ணி இருக்கும். இது என்னென்னு இதோட எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ரெக்கார்டை வந்து வச்சுருக்கிறது. இட்ஸ் எய்ம் டு அச்சீவ் டிஜிட்டல் எனேபிள்மெண்ட் ஆஃப் த எஜுகேஷன். மொத்த எஜுகேஷன் ரெக்கார்டையும் டிஜிட்டல் வைஸாக வைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இதோட மெயின். அகாடமிக்னு சொன்னாவே நம்ம இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். டிகிரிஸ், மார்க் ஷீட், சர்டிஃபிகேட்ஸு, டிப்ளமோஸ் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஃபார் எஜுகேஷன். இதை FOSSEE ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஃபார் எஜுகேஷன். இது மாதிரி சொல்லுவாங்க. இதோடைய அப்ரிவேஷன் இஸ் எ ப்ராஜெக்ட் ப்ரொமோட்டிங் த யூஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அதாவது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணுற மாதிரி சாஃப்ட்வேர் இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா இது யார் டெவலப் பண்ணு பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணது IIT பாம்பே தான் டெவலப் பண்ணாங்க. இட் ப்ரொவைட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ் சச்சஸ் ஸ்போக்கன் டியூட்டோரியல்ஸ், டாக்குமெண்டேஷன்ஸ். அதாவது நம்மளுடைய ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ன்ற மாதிரி எஜுகேஷன் சம்மந்தமாக இருக்க எல்லா மெட்டீரியல்ஸு அண்ட் தென் டாக்குமெண்டேஷனாக இருக்குது, ஜேர்னல்ஸாக இருக்குது, அந்த மாதிரி எது வேணால் இருக்கலாம், டெக்ஸ்ட் புக்ஸு, அப்புறம் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸு, கான்ஃபரன்ஸில் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸு, ஒர்க் ஷாப் ட்ரைனிங் கொடுக்குறது எல்லாமே ஆன்லைனில். ஓகேங்களா? எல்லாம் ஃப்ரீ. இது இன்டர்ன்ஷிப் கொடுக்குறது இதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் லேபு. இந்த வெர்ச்சுவல் லேப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 225 லேப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதில் 205 லேப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸில் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் லேப்ன்றது லேப் சம்மந்தமாக இருக்குது இல்லையா, அது எல்லாமே பேஸ் பண்ணியிருக்கிறது தான். அண்ட் தென் 1515 எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இருக்குது, எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்காங்க 6 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக்னா சோதங்கங்கா அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆக்சஸ் எலக்ட்ரானிக் தீசிஸ் டெஸ்பாக்டரி. அதாவது ரிசர்ச் சம்மந்தப்பட்ட இருக்குது இல்லையா தீசியஸ், அதை கெட் பண்ணுறதுக்காக ஓப்பன் ஆக்சஸ். இது நம்ம யூஸ் பண்ணுறது என்ன பண்ணலாம், இது என்ன ஹெல்ப் பண்ணும் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேஷன் ஆஃப் ரிசர்ச்சை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும், நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த ஒர்க் ஆஃப் த தீசிஸ் அண்ட் டிஸ்டரேஷன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா தீசியஸ் ரிசர்ச் சம்மந்தப்பட்டது தான். இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொஷின்ஸ் கேட்டேன்னா நமக்கு ஞாபகம் வருது, தீசியஸ் ஞாபகம் வரணும். அப்படி தான் நமக்கு வந்து கொஷின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கங்கா ட்ரீ அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஸ்காலர்ஸ் தான்
அண்டு இதுவும் ரிசர்ச் சம்மந்தப்பட்டது தான். அது வந்து பார்த்திங்கன்னா தீசிஸ் சம்மந்தப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஸ், ரிசர்ச் ஸ்காலர்ஸு அண்ட் சூப்பர்வைசர்ஸ், யூனிவர்சிட்டிஸ், எலக்ட்ரானிக் அவங்களோட சினாப்சிஸ். அது வந்து தீசிஸ் வேறு, சினாப்சிஸ் வேறு. தீசிஸ்ன்றது ஃபுல் சப்மிஷன் கொடுக்குது. சினாப்சிஸ்ன்றது அந்த ரிசர்ச் பற்றி நம்ம ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குதா சினாப்சிஸ். இதுவும் பார்த்திங்கன்னா டு அவாய்ட்ஸ் டூப்ளிகேஷன் ஆஃப் ரிசர்ச்சுக்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சோதன் சிங்கு. இது வந்து எதுக்காக இது எதுக்காக பார்த்திங்கன்னா ஜேர்னல்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஜேர்னல்ஸு, புக்ஸ் எல்லாம் போடுறாங்களா, பேப்பர்ஸு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்க அது வந்துலாம் பார்த்திங்கன்னா இந்த இதில் தான் இருக்கும். எலக்ட்ரானிக் ஜேர்னல்ஸு கிட்டத்தட்ட 15,000 இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸ் வந்து இதில் இருக்குது. புக்ஸு அந்த மாதிரி இருக்க தான் பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல். இதுவும் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா ஃபிலிப்நெட்டு, காந்தி நகர், குஜராத்தில் தான். இந்த MHRD ஃபார்ம்டு சோதன் சிந்து மெர்ஜிங் 3 கான்ஸ்டியூஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இது வந்து இது இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா, இந்த 3 இது இம்பார்ட்டன்ட். எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு இனிஷியேட்டிவ்ஸ் கேட்பாங்க மெர்ஜ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 3 இது. UGC இன்ஃபோனெட் டிஜிட்டல் லைப்ரரி கான்சோர்டியம், அண்ட் தென் NLIST, அண்ட் தென் இண்டெஸ்ட் AICTE. இது 3 ஞாபகம் வச்சுக்கணும். இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இது வந்து மெர்ஜ் பண்ணாங்க. ஓகேவா, இந்த சோதன் சிங்கு நிறைய வாட்டி கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம ஆண்ட்ரா. இந்த ஆண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக்ஸ், இன்ஜினியர் எஜுகேஷனில் ரொபாட்டிக்ஸை கொண்டு வர்றது. இதுவும் யார் டெவலப் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா IIT பாம்பே. ஆண்ட்ரான்றது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ப்ராஜெக்ட் வந்து யார் கேபிட்டலைஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் கவி ஆர்யா அண்ட் தென் ப்ரொஃபஸர் கீர்த்தி ராமரித்தம். இவங்க தான் பார்த்தா ராம் அமிர்தம். இவங்க தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ராஜெக்ட் வந்து கான்செப்ட் பண்ணாங்க. இந்த கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேவா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்ட்ரான்றவே நமக்கு ரொபாட்டிக்ஸ்ன்றது ஞாபகம் வரணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பார்த்திங்கன்னா டாக் டு எ டீச்சர் ப்ரோக்ராம்ன்ற ஒன்று இருக்குது. ஓகேவா, இதுவும் பார்த்திங்கன்னா யாருன்னா IIT பாம்பே தான் வந்து டெவலப் பண்ணுறாங்க. MHRD தான் வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் பேஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் லேப்ஸு ப்ராஜெக்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஹாப்டிக்ஸு, அந்த நேச்சுரல் லாங்குவேஜ் பேஸ் பண்ணுது. நம்ம அவங்கவுங்க நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், அதாவது நம்ம சிஸ்டமேட்டிக்காக என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம் அந்த நேச்சுரல் ஆஃப் லாங்குவேஜ் ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா டாக் டு எ டீச்சர் ப்ரோக்ராம். அது வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் எப்படி பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு ஆச்சாரியா அப்படின்னு வந்து சொல்லணும்னு பார்த்தோன்னா இஸ் இன்டகிரேட்டட் கண்டென்ட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லி இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் த இன்டகிரேட்டட் கண்டென்ட் போர்ட்டல். இது வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் கண்டென்ட் எல்லாமே சேர்ந்து இருக்கிற கண்டென்ட் தான் பார்த்தீங்கன்னா இது லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஆடியோ வீடியோ சேர்ந்துருக்கும், டெக்ஸ்சுவலாகவும் இருக்கும், மல்டிமீடியா சேர்ந்த மாதிரி இருக்கும், அனிமேஷன்ஸ் எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கல்பா. இதெல்லாம் முக்கியமானது. இதை எதை பேஸ் பண்ணிக்கோன்னா டிஜிட்டல் லேர்னிங் என்விரான்மெண்ட் ஃபார் டிசைன். இதே நம்ம என்விரான்மெண்ட் டிசைன் டிஜிட்டல் லேர்னிங்கில் எப்படி வந்து என்விரான்மெண்டல் பேசிக்காக அப்படி கொண்டு வரோன்றதுக்காக தான் இந்த கல்பா. இது யார் டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா MHRD. இப்போ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு கிளியராக இதில் வந்து நிறைய கொஷின்ஸ், எந்த கொஷின்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகேவா, இதில் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பார்த்தாவே பேஸ் பண்ணாவே இது வந்து இதில் கண்டிப்பாக இந்த ஸ்வயம்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு, அந்த சோதங்கங்காலேருந்து வந்திருக்கு, சோதன் சிந்துலேருந்து வந்திருக்கு. அந்த மாதிரி எப்படி வேணாலும் கொஷின்ஸ் கேட்கலாம். ஆனால் நம்ம ஃபுல்லாக இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து அட்டென்ட் பண்ண முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.